அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு சச்சரவு போயிட்டுருக்கு. அதாவது கரூர் டிவிகே கட்சி சம்மந்தமாக நடத்தின மாநாட்டில் கலந்துக்கிட்டு உயிரிழந்தவர்களுக்கு சில நபர்களுக்கு அரசு வேலை அப்படின்ற ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு தான் எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கொள்ளைக்காரங்கிட்டேருந்து பிடுங்கி குருட்டு பையன்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், இப்படி தான் ஆகணுன்ட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இப்போதைக்கு தமிழ்நாட்டில் நிலவரம் அப்படி தான் தெரியுது. சரிங்களா? அதுலேயும் குறிப்பாக அந்த குருட்டு பையன் பின்னாடி போவாங்க தெரியுங்களா? அவங்களுடைய நிலவரம் எப்படின்னா, அதுவும் அப்படி தானே வச்சுங்க. முன்ன பின்ன எதுவும் பார்க்க மாட்டாங்க. அப்படியே போக வேண்டியதுதான். இப்படி தான் போய்ட்டு இருக்கு நிலவரம், தமிழ்நாட்டுடைய நிலவரம். தயவு செஞ்சு மக்கள் நல்லது பண்ணால் நல்லதுன்னு ஆதரிங்க, கெட்டது பண்ணால் கெட்டதுன்னு சொல்லுங்கள். எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இதுவே விஜய் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா விஜய் சாருக்கு ஓட்டு போட்ட மக்களாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் ஒரு பையன் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறான்னு வச்சுக்கோம். அவன் ஒரு வருஷமோ 2 வருஷமோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுவான், பல புக்குகளை ரெஃபரன்ஸ் பண்ணுவான், இதுமாரி பல விஷயங்கள் பண்ணுவான். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கல. இதில் ஒரு சில பேர்லாம் நான் கவர்மெண்ட் வேலை வாங்கினா தான் கல்யாணமே பண்ணுன்னுட்டுலாம் சுற்றிட்டு இருக்கான். இதில் ஒரு சில பேர் என் ஃப்ரெண்டுங்களும் எக்ஸாம்பிள். அவன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடந்த 5 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். டீச்சர் எக்ஸாமுக்கு வேலை நெட் எக்ஸாமில் பாஸ் ஆகி நான் ஒரு கவர்மெண்ட்டு வேலைக்கு போயிட்டு நல்லபடியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லபடியாக பாடம் எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்படியேப்பட்ட ஒரு நபர்களுக்கு இன்றைக்கி கவர்மெண்ட் வேலை இல்லை. ஆனால் விஜய் சார் முகத்தை பார்க்கறதுக்கு மாநாட்டுக்கு போன புனிதர்கள் இருக்காங்க தெரியுங்களா, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை, அதுவும் கருணை அடிப்படையில். ஓகேங்களா? நல்லது தான், அதில் எந்த தப்பும் இல்லை. வாழ்க தமிழகம், வாழ்க தமிழக அரசு.